தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் திரைக்கு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற ஒரு படத்தோட விமர்சனம் தான். அந்த படம் வேற ஒன்றும் இல்லை, தாய்க்கிழவி. தாய்க்கிழவி சிவகார்த்திகேயன் தான் தயாரிச்சிருக்கிறாரு. தாய்க்கிழவியா ராதிகா அவங்க நடிச்சிருக்கிறாங்க. என்ன கேட்டால் அந்த படத்துக்கு மைனஸ் ராதிகா தான். மற்றபடி இந்த படம் ஒரு அருமையான படம், அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுவும் மைனஸ்னா ராதிகா மேல இருக்கிற வன்மத்துல நான் எதுவும் பேசல. ஏன் ராதிகா ஓவர் மேக்கப்புங்க. அந்த அம்மா சும்மா விட்டுருந்தாலே அந்த அம்மா கிட்டத்தட்ட கிழவி தானே. இன்னைக்கு நம்ம குமரின்னா அவங்கள இதெல்லாம் இது பண்ண முடியாது. 65 வயசுக்கு மேல இருக்கும். அவங்கள சும்மா விட்டு லைட்டா ஒரு மேக்கப் கொடுத்துருந்தா அந்த கிழவியாவே அவங்க தோற்றம் அடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வயிற்றுல எல்லாம் ஏதோ கருப்பை பூசுறோம், தொண்டையில சுருக்கத்தை ஏற்படுத்துறேன்னு இருக்கிற சுருக்கத்து மேல இன்னும் சுருக்கத்தை ஏற்படுத்தி நாங்கயா கொடூரம் அப்படிங்கிற லெவல்ல அந்த மேக்கப் தான் கொடூரமா இருந்ததே ஒழிய, தாய்க்கிழவி படம் உண்மையாவே ஒரு அருமையான படம். அதுவும் ராதிகா இந்த படத்துல உண்மையாவே நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்கள பாராட்டலாம். அதே நேரம் அவங்களோட சில சீன்ஸ்ல அவங்களோட ஓவர் ஆக்டிங் இந்த படத்துக்கு பெரிய பலவீனமா இருக்குது. இன்னமும் எம்ஆர் ராதா காலத்திலேயே நடிச்சிருந்தா எப்படிமா அப்படின்னு கேட்க தோணுது. அதை சொல்லிதான் ஆகணும். ஆனாலும் ராதிகா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த கேரக்டர்ல சொதப்புனாலும் கூட நடிச்சிருக்கிற நம்ம பாலசரவணன், அருள்தாஸ், சிங்கம்புலி, இன்னும் அந்த பெண் நடிகைகள், அது அவங்களுடைய மனைவிமாரா வர்றவங்க, அப்புறம் மகளா வர்ற அந்த கேரக்டர் எல்லோருமே, கடைசி விவசாயில நடிச்சிருப்பாங்க, நான் பேர் சொல்றேன். அருமையான கேரக்டர்களை பண்ணிருக்கிறாங்க, அருமையா நடிச்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. உண்மையா தாய்க்கிழவி ராதிகாவும் கொஞ்ச நேரம் தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள படுத்த படுக்க ஆக்கிடுறாங்க. திருப்பி கிளைமாக்ஸ்ல தான் வராங்க. அதுவும் ஓப்பனிங்ல சின்ன பிள்ளைகிட்ட இருக்கிற 2 ரூபாய கூட வட்டி காசுக்காக புடுங்கிட்டு அவங்க கிளைமாக்ஸ்ல நீதி போதனை வகுப்பு நடத்துறதெல்லாம் ரொம்ப லாஜிக்கா அடிச்சுது. அதை மட்டும் இயக்குனர் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதாவது நீங்க வட்டி கொடுத்தவங்க வட்டி வசூலிக்க தான் செய்வாங்க. வீட்டுல ஆம்பளைய மறைச்சு வச்சுட்டு பொம்பளைங்க தங்க செயின், வேற வெள்ளி மோதிரங்க அதெல்லாம் போட்டுருந்தா கழட்டி வச்சுட்டு தான் வட்டிக்காரங்கள்ட்ட பேசுவாங்க. அதெல்லாம் ஊர் பக்கம் நடக்கிறது தான். ஆனா குழந்தைங்க கையில இருக்கிற 2 ரூபாய் கூட உனக்குன்னா முட்டாய் கேக்குது உன் அப்பா வாங்கின வட்டிக்கு அப்படின்னு புடிங்கிட்டு போறது இருக்கு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருந்தது. அப்படிப்பட்ட ராதிகா கிளைமாக்ஸ்ல பெண்கள் ஏதாவது ஒரு தொழிலை கையில் எடுத்துக்கணும், ஆம்பளையே நம்பி இருக்க கூடாது, வசதியான இடத்துல வாக்கப்பட்டாலும் பெண்கள் ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா முன்னாடி சீன்ஸ் இதோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த ராதிகாவா இந்த கட்சிக்காரங்க மாதிரியே மாறிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் லாஜிக்கா அடிச்சுது. என்ன கதை, என்ன களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பண்ற அயோக்கியத்தனம் தான். அப்பா அம்மாவும் ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம கண்டுக்கிறது இல்லை இல்லைங்களா? அதுதான். அதுவும் அவங்களோட சொத்து வேணும், ஆனா அவங்கள யார் வச்சுக்கிறதுங்கிறதுல ஏற்படுற பிரச்சனை இருக்கு பாருங்க. அதுதான் இந்த படத்தோட கதையும் களம். ராதிகா கணவனை இழந்தவர். கணவன் இழந்தப்பவே 3 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, மருமக, 3 பிள்ளைங்க அடாவட்டி பண்ணி சொத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த அம்மா கொடுக்க மறுக்குது. ஏன்னா அந்த ஊர்லயே இது காசுல பொம்பளையா நின்று சம்பாரிச்சு மச்சு வீடு கட்டின லேடி இது. அது வட்டி கொடுக்கறது, இந்த சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி லோன் வாங்கி தர்றது, பணம் சேர்க்குது, குருவியா சேர்க்குது. ஒரு கட்டத்துல அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு பக்கவாதம் மாதிரி வருது, கை இழுத்துக்குது. பிள்ளைங்க 3 பேரும் வேற வேற ஊர்ல இருந்து பொண்டாட்டியோட அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. மகள் அந்த வீட்லயே இருக்கா. காரணம் மருமகன் ஒரு அடாவடி பேர் வழி. இந்த மதுரை தாண்டினாலே அடாவடி பேர் வழிகள் அதிக பேரை நம்ம பார்க்கலாம். என் சமூகம், என் ஜாதி அப்படின்ற ஒரு கெத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் முத்துக்குமாரோட கேரக்டர் அருமையா நடிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த விக்ரம் படத்துல எல்லாம் பிரமாதமான ரோல் பண்ணுவாரு இந்த முத்துக்குமார். அவர் இதுலயும் பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. இப்போ பொண்ணை பிரச்சனைங்கிற லெவல்ல இருக்காங்க. அந்த ஊர் வழக்கப்படி சொத்து, அசைற சொத்து, அதுவும் குறிப்பா நகை நட்டெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு, அசையா சொத்து ஆண் பிள்ளைகளுக்கு அப்படின்னு இருக்குது. அம்மா இறந்தா வீடு கிடைக்குமேனு ஒரு புள்ள போய் கோயில்ல இந்த வழக்கு அணையறதுக்காட்டி எங்க அம்மா அணைஞ்சிடணுங்கிற மாதிரி ஒரு வேண்டுதலை வைக்கிறாரு. அவர் தான் கடைசி புள்ள பாலசரவண. அதுக்கு முன்னாடி சிங்கம்புலி ஃபர்ஸ்ட் புள்ள. அவரு பாத்தீங்கன்னா கமல் ரசிகரா தன் பிள்ளைங்களுக்கு ஸ்ருதிஹாசன், கமலஹாசன் பேர் வச்சுட்டு கமல் பாடல்களை போடுற ஒரு ரெக்கார்டு ஸ்பீக்கர் ரேடியோ போடுவாங்கல்ல ஊர் பக்கம்லாம், அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி யானையில வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் அருள்தாஸ் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு என்ன வீட்டுல பொண்டாட்டிய நம்பிட்டு வாழ்ற ஒரு கேரக்டர். இது இல்லாம முத்துக்குமார் தான் பெரிய தாதாவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஞ்சனா
பொண்டாட்டி நகைய வித்து குடிச்சிட்டு திரியிற, அதுவும் 2 இட்லி தான், ஒரு பேரே 2 இட்லி படத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்லயே காமிப்பாங்க. ஒயின் ஷாப்ல போய் 2 இட்லி அதுதான் சைட் டிஷ், சரக்கு அடிச்சிடுவாரு. அப்படிப்பட்ட கேரக்டர். இப்படி எல்லாரும் இருக்கிறப்ப இந்த பொம்பளை படுத்த படுக்கையா கிடக்குது. அப்போ அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு, அதாவது சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு இளவரசர் டிப் டாப்பான உடையில பைக் டிவிஎஸ் 50ல வந்து இறங்குறாரு. யாரு ஒரு வித்தியாசமா இருக்கா அப்படி இந்த குடும்பத்துக்கே ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர் பென்னி குயிக் அப்படிங்கிற கேரக்டர்ல வர்ற முனிஷ்காந்த். கொஞ்சம் உறவு, தூரத்து உறவு, கூடவே இவங்களை அண்டி பிழைக்கிற ஒரு கேரக்டர். இப்போ என்ன ஆத்தா சாவ கிடக்குது, இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் யார் இது, நம்ம ஏரியாவுக்கே சம்மந்தம் இல்லாதவரா, வெள்ளையும் சொல்லையுமா வராருன்ட்டு. எல்லாம் விவசாய குடும்பங்கள். அவரு பின்னாடி போய் நீங்க யாரு என்னன்னு விசாரிக்க, ஆத்தா வந்து ஒரு 160 பவுன், நான் நகைக்கடை நடத்திட்டு இருந்தேன், 160 பவுன் கிட்டத்தட்ட சேர்த்து வார சீட்டு தவறாம வந்து கட்டணும், வாரம் ஒரு குண்டுமணி நகையாவது சீட்டு போடாம விடாது, போன வாரம் தான் வந்து 160 பவுனை வாங்கிட்டு வந்துச்சு, இப்படி வந்து நடந்துச்சுன்னு செய்தி கேள்விப்பட்டு வந்தேன் அப்படின்னோட இந்த விஷயத்த முனிஷ்காந்த் பசங்கள்கிட்ட சொல்லுவாரு. பசங்க அதாவது நம்ம பாலசரவணன், அருள்தாஸ், சிங்காம்புலி இவங்கள்ட்ட சொல்லுவாரு. 3 பேரும் அம்மாவை உயிரோட எழுப்பிடணும்னு சொல்லி போராடுவாங்க. இன்னொரு பக்கம் மருமகனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏன்னா நகை நட்டுலாம் பொம்பளை பிள்ளைக்கு அப்படிங்கிறப்போ ஏற்கனவே அடாவடி வழியான முத்துக்குமாருக்கு போயிடக்கூடாதுன்னு இவங்க ரகசியமா காய் நகர்த்தி பெரிய மதுரையில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சு சேர்த்து சிகிச்சை கொடுப்பாங்க. அங்க லட்சமா புடுங்க ஆரம்பிச்சோன்னா இவங்க பொண்டாட்டி தாலி சட்டுமுட்டா தான் 160 பவுன் வருது, ஆளுக்கு 50 பவுனுக்கு மேல இருக்கு. பென்னி குயிக் இது சொன்னதுக்காக அவருக்கு ஒரு 10 பவுன் இவங்களுக்குள்ளார கணக்கு போட்டிருப்பாங்க. அதாவது பாவிங்க பொம்பளை பிள்ளைக்கு எதுவும் கிடையாதுங்கிற ரேஞ்சில் அப்புறம் வீடியும் எழுதி வாங்கிக்கலான்ட்டு. இப்போ இந்த விஷயம் மெல்ல முத்துக்குமாருக்கு மோப்பம் பிடிச்சிருவார். முத்துக்குமார் இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும், மொத்த பவுன் எனக்கு தான், உனக்கு 10 20 பவுனா தரேன், அவனுங்களுக்கு தெரியாம பார்த்துக்க, எனக்கு தெரிஞ்சத இந்த அந்த 4 லட்சத்தையும் ஆத்தா செலவுக்கு வச்சுக்கோன்ட்டு அவரு இடம் வாங்கறதுக்கு சேர்த்து வச்சிருப்பாரு, குடிச்சது போக மிச்சத்தை. அந்த இடம் வாங்க போற இடத்துல இருந்து அந்த காசை எடுத்து கொடுப்பாரு. ஐயோ ஒரே கலாட்டாங்க கதை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆத்தா தாய் கழுவி பொழைச்சுதா செத்ததா, இவங்க கையில அந்த 160 பவுன் வந்ததா, உண்மையாவே 160 பவுன் அந்த பொம்பளை சேர்த்து வச்சிருந்ததா, இல்ல வாரம் மதுரைக்கு போய் ஜிகர்தண்டாவும் என்ன மல்லிப்பூ இட்லியும் சாப்பிட்டு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பெப்பை காட்டுச்சாங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொன்ன விதத்துல இந்த படம் என்ன ரொம்பவே கவர்ந்துச்சு. அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து சீஃப் டாக்டரா ஒரு ஜாப்பனீஸோ ஸ்டைனிஷோ இருப்பாப்ல. இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், பட் பயப்பட வேணாங்கிற ரேஞ்சில் ஒரு அதுக்கு அடுத்த ஒரு லெவல்ல இருக்க டாக்டர் இந்த பசங்கள்ட்ட சொல்லுவாரு. இதுல படிச்சவன் அந்த ஒரே ஒரு கேரக்டர் தான். யாருன்னா பாலசரவணன், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச பாலசரவணன். அவருக்கு ஒன்றும் புரியாது. நம்மளுக்கே 12வது படிச்ச நமக்கே டாக்டருங்க பேசுற இங்கிலீஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நல்லா ஒரு டிப்ளமா டிகிரின்னு போனாலும் இன்னமும் இங்கிலீஷ்ல நம்ம வந்து தமிழ் அளவுக்கு ஃப்ளூயன்ட் கிடையாது இல்லைங்களா. ரெண்டாவது நம்ம தவறா கிராமட்டிக் மிஸ்டேக்கோட பேசுறோம்னு சொல்லி அதை பேசுறதே தவிர்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் பேசுறதை தப்பா புரிஞ்சுட்டு அம்மா பழிச்சிடுவாங்களா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. திடீர்னு 4 லட்சம் தேவை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு என்னடான்னு அட்டிக்க ஹாஸ்பிட்டலே ரணகலப்படுத்திடுவாப்புல அருள்தாஸ் சிங்கம்புலியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த டாக்டர் கூப்பிட்டு வச்சு இந்த டாக்டருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாரு. ஏயா இதெல்லாம் ஒரு வியாதியா, ஏன் இப்ப பாட் புட்னு ஜப்பானீஸ்லயோ சைனீஸ்லயோ அந்த பெரிய டாக்டர் பேச இவர் புரியாம, இப்ப உனக்கு புரியுதா நான் பேசுனது, இந்த மாதிரி தானே இருக்கும் அவங்களுக்கு, உனக்கு தமிழ் தெரியும் அவங்களுக்கு தமிழ் தெரியும், நீ தமிழ்ல உங்க அம்மா கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இந்த மொழி எனக்கு தெரியுங்கிறது ஒரு வியாதி, அதை காட்டிக்கிறது, தெரியாதவன்கிட்ட பேசி காட்டிக்கிறது, தேவைப்படுற இடத்துல பேசணும் சொல்லுவோம். அந்த அந்த மாதிரி படத்துல ஒரு பாயிண்ட்டுங்க. அது மாதிரி ராதிகா சொல்ற அந்த அட்வைஸ் பெண் பிள்ளைகளுக்கு, பல்லாங்குழியை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. உங்க சேமிப்பு தான் உங்களுக்கு கடைசி காலத்துல கை கொடுக்கும், வழிச்சு எடுத்துட்டாலும் அந்த சேமிப்புன்னு ஒண்ணு அடுத்த பாக்ஸ்ல இருக்கிறதா நமக்கு கை கொடுக்கும். எனக்கு எங்கெங்கேயோ ஞாபகங்கள் போயிட்டு அந்த பல்லாங்குழி புளியங்கொட்டை இதெல்லாம் வச்சு நம்ம விளையாண்ட கதை காலம் எல்லாம், பெண்களுக்கான ஆட்டம் பல்லாங்குழி கடவுளோட ஆட்டம் அப்படின்லாம் ராதிகா சொன்னதெல்லாம் உண்மையாவே வேற லெவல் படம். இது மாதிரி படத்துல துணுக்கு தரும். அதே மாதிரி காமெடிக்கும் பஞ்சம் கிடையாது. எம்ஜிஆர், ரஜினி கமல் ரசிகர்கள் சிங்கம்புலி எங்க போனாலும் பாட்டு போடுறது கமல் பாட்டு தான். ரஜினி பாட்டு கேட்டாலும் ரஜினி கமலோட நடிச்ச படத்துல இருந்து தான் பாட்டு போடுவாரு. சூர்யா பாட்டு கேட்டா சுருதிஹாசன் கூட நடிச்ச படம். அப்ப சத்யராஜ் ராம்கி ரசிகர்கள் எல்லாம் என்னடா பண்றதுன்னு அந்த புலம்புற அந்த சீன்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு நடத்திட்டு போச்சு. செகண்ட் ஹாஃப் கதையும் அழுத்தம், காமெடியும் அழுத்தம், இந்த மாதிரி கருத்தாழமும் அழுத்தமா இருந்தது. அதான் அந்த படத்தோட பெரிய பிளஸ். முன்பாதியை கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். ஆனாலும் தாய் கிழவி தரமான கிழவி அப்படிங்கிறத சொல்லி, இதுல ராதிகா மட்டும் மைனஸ்ன்னு நான் சொன்னதுக்கு காரணம், எனக்கு ஏதோ அவங்க கூட ஒரு வன்மம் அப்படிலாம் இல்லை. உண்மையாவே அவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங், அது இல்லாம கொஞ்சம் ஓவர் மேக்கப். ஆனா சிங்கம்புலி, அருள்தாஸ், முனிஷ்காந்த், பாலசரவணன், இளவரசு, முத்துக்குமார், ஜார்ஜ் மரியன், ரேச்சல் ரெபாக்கோ, ரேச்சல் ரெபாக்கோ, அவங்க வந்து ஏற்கனவே கடைசி விவசாய படத்தில் நடிச்சாங்க. அருமையான ஒரு கேரக்டர். இந்த படத்துலயும் ராதிகாவுடைய மகளா, அம்மாவோடய இருக்கிற மகளா அருமையா நடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல லாஜிக்கா அந்த மருமகக்குள்ள பெருசா அந்த பொண்ணை குடும்பப்படுத்தினதா தெரியல. 13 பவுன 15 பவுன ஏதோ ஆட்டையை போட்டு குடிச்சு முடிச்சிட்டாருங்கிறாங்க. அவரு கூட அதை உணர்ந்து திருப்பி 4 லட்சம் ரூபாய் கொடுத்து இடம் வாங்க பாக்குறாரு. அப்படிப்பட்டவரை பொண்ணுகிட்ட இருந்து பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? பெண் உரிமை வேணும் தான். ஆனா ஆண் உரிமையெல்லாம் அவுத்து போடுங்கடான்னு சொல்லிட்டு பெண் உரிமையை கொண்டு வர்றது ரொம்ப தப்பா தெரியுது. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒட்டாம இருந்தது. ஆனாலும் ஒரு அருமையான படம் இது. சிவகுமார் முருகேசன் அருமையா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலிய காட்சிகள், அந்த பொம்பளை அந்த லேடிய ரேச்சல் ரெபாக்காவை வந்து முத்துக்குமார் வந்து அடிக்கிறதாவோ உதைக்கிறதாவோ, குடிக்க காசு கொடுலன்னா குடும்பப்படுத்துறதோ, ஒரு 3 பவுன் கேட்டு கொடுக்குறேன்னு சொன்ன பவுன் கேட்க தானே செய்வான் மருமகக்குள்ள. அதுல என்ன தப்பு? அதுக்கு குடும்பப்படுத்தினா வீட்டுக்கு அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயங்கிறது எனக்கு புரியல. அது மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. ஆனாலும் சிவகுமார் முருகேசனோட இயக்கம் வேற லெவல். சுதன் சுந்தரம், சிவகார்த்திகேயன், ஃபேஷன் ஸ்டுடியோஸ் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் ரெண்டும் இணைந்து தயாரிச்சிருக்கு. சுதன் சுந்தரமே எஸ்கே ப்ரொடக்ஷனோட இணைஞ்சதுனால ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். நிவாஸ் கே பர்சனோட மியூசிக், அதுல ஜெகன்ஸ் கவிராஜ் அவருடைய பாடல்கள், அவரு இன்னொரு தம்பி 2 பேர் எழுதியிருந்தாங்க. அருமையான பாடல்கள். அதுவும் அந்த கழுவையை பத்தி ஒரு பாட்டு வரும். அப்புறம் டைட்டில் சாங் கிளைமாக்ஸ் முடிஞ்ச பிறகு ஒன்று வரும். அந்த தாய் கழுவையை பத்தி வர்ற பாட்டு, சேயானோட போய் சேர்ந்துக்கலான்னு பாக்குறாரோ அப்படின்னு ஒரு சாவ கிடக்கிறது ஒரு பாட்டு எழுதியிருப்பாப்புல. அருமையா இருந்தது ஜெகன் கவிராஜ். உண்மையா இன்னைக்கு வளர்ந்து வர்ற கவிஞர்கள்ல ஜெகன் கவிராஜோடைய தமிழும் இந்த தென்காசி தமிழும் எதுவும் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குது. அது மாதிரி விவேக் விஜயகுமார் அவருடைய ஒளிப்பதிவு, சான் லோகேஷோட படத்தொகுப்பு, இப்படி எல்லாத்தையுமே பாராட்டுறேன். ஆனா மேக்கப் டிசைனர் பேரையும் கொடுத்துருக்காங்க, செல்லதுரை ஆலங்குடின்னு. ஆனா அவரு தான் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கலாமோ ராதிகாவுடைய இந்த மேக்கப் விஷயத்துல அப்படின்றது மட்டும் எனக்கு தோணுச்சு. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. ஆனாலும் தாய் கிழவி தரமான கிழவி அப்படிங்கிற சொல்லி பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் இந்த படத்துக்கு 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.